நம்பர் 1 ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்பது டேஷ் நொதி. ஆன்சர் ஆப்ஷன் 2 வெட்டும் நொதி. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்பது ஒரு வெட்டும் நொதி. நம்பர் 2 இணைக்கும் நொதி எது? இணைக்கும் நொதி ஆப்ஷன் 1 லிகேஸ். இணைக்கும் நொதி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் 1 லிகேஸ். நம்பர் 3 ஆண் கழுதைக்கும் பெண் குதிரைக்கும் இடையே இனக்கலப்பு செய்யும் போது தோன்றிய கலப்புயிரி டேஷ். ஆப்ஷன் 3 கோவேறு கழுதை. ஆப்ஷன் 3 கோவேறு கழுதை. நம்பர் 4 RH காரணி குரங்கின் குருதி சிவப்பணுக்களில் இருந்து பெறப்பட்டதால் இதனை டேஷ் காரணி என்கிறோம். RH காரணி குரங்கின் குருதி சிவப்பணுக்களில் இருந்து பெறப்பட்டதால் இதனை ஆப்ஷன் 2 ரீசஸ் காரணி என்கிறோம். ரீசஸ் காரணி. நம்பர் 5 பொதுவாக RH பாசிட்டிவாக இருக்கும் குழந்தைகளின் பெற்றோர் எவ்வாறு இருப்பர்? ஆப்ஷன் 1 RH நெகட்டிவ் தாய், RH பாசிட்டிவ் தந்தை. RH நெகட்டிவ் தாய், RH பாசிட்டிவ் தந்தை. நம்பர் 6 RH காரணியால் குருதி உறைந்து சிவப்பணுக்கள் சிதைந்து கரு இறந்து வெளிப்படுவது டேஷ் எனப்படுகிறது. ஆப்ஷன் 3 எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டேலிஸ். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டேலிஸ். நம்பர் 7 பாம்பே தோற்ற வழியமைப்பு கொண்டவர்களின் ஜீன் வழியமைப்பு எவ்வாறு இருக்கும்? பாம்பே தோற்ற வழியமைப்பு கொண்டவர்களின் ஜீன் வழியமைப்பு ஆன்சர் ஆப்ஷன் 2 ஸ்மால் HH. ஸ்மால் HH. நம்பர் 8 MN குருதி வகையை லான்ஸ்டெய்னர் மற்றும் லிவின் எந்த ஆண்டு கண்டுபிடித்தனர்? MN குருதி வகையை லான்ஸ்டெய்னர் மற்றும் லிவின் கண்டுபிடித்த ஆண்டு ஆப்ஷன் 3 1927. 1927. நம்பர் 9 ஓங்கிய அல்லீல்கள் இரண்டும் ஒரு குரோமோசோமின் ஒடுங்கிய அல்லீல்கள் இரண்டும் மற்றொரு குரோமோசோமிலும் அமைந்திருந்தால் அது டேஸ் அமைப்பு எனப்படும். 2 ஓங்கிய அல்லீல்கள் ஒரு சைடும் அடுத்த ஒடுங்கிய அல்லீல்கள் மற்ற சைடும் இருந்துச்சுன்னா அது சிஸ் அமைப்பு எனப்படும். நம்பர் 10 ஓரினை ஜீன்களில் ஒன்று ஓங்கிய அல்லீலாகவும் மற்றொன்று ஒடுங்கிய அல்லீலாகவும் இருந்தால் அது டேஸ் அமைப்பு எனப்படும். அது டிரான்ஸ். ஆப்ஷன் 1 டிரான்ஸ் அமைப்பு எனப்படும். நம்பர் 11 பிணைக்கப்பட்ட ஜீன்கள் மரபு வழி கடத்தப்படுதல் டேஷ் எனப்படும். பிணைக்கப்பட்ட ஜீன்கள் மரபு வழி கடத்தப்படுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் 1 முழுமையான பிணைப்பு. ஆப்ஷன் 1 முழுமையான பிணைப்பு. நம்பர் 12 மனிதனில் காணப்படும் முழுமையற்ற பிணைப்பிற்கு எடுத்துக்காட்டுகள் தருக. மனிதனில் காணப்படும் முழுமையற்ற பிணைப்பிற்கு எடுத்துக்காட்டு ஹீமோபிலியா, நிறக்குருடு, ABO குருதி வகை. ஸோ அனைத்தும் இது மூணுமே ஆன்சர் தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 4 அனைத்தும். நம்பர் 13 ஹட்சின்சன் முழுமையற்ற பிணைப்பை மக்காச்சோளத்தில் கண்டறிந்தார். ஹட்சின்சன் முழுமையான பிணைப்பை டேஸ் என்ற மக்காச்சோளத்தில் கண்டறிந்தார். ஆப்ஷன் 1 சியாமேயிஸ். சியாமேயிஸ் மக்காச்சோளத்தில் கண்டறிந்தார். நம்பர் 14 ட்ரோசோபிலாவில் எத்தனை இணை குரோமோசோம்கள் உள்ளன? ட்ரோசோபிலாவில் எத்தனை இணை குரோமோசோம்கள் உள்ளன? ஆப்ஷன் 3. ஆன்சர் ஆப்ஷன் 3 4 குரோமோசோம்கள் உள்ளன. நம்பர் 15th ஒன் குறுக்கெதிர் மாற்றத்தை கண்டறிந்தவர் யார்? குறுக்கெதிர் மாற்றத்தை கண்டறிந்தவர் ஆப்ஷன் 2 மார்கன். ஆப்ஷன் 2 மார்கன். The last one question ஜெனிக் பேலன்ஸ் கோட்பாட்டை கூறியவர் யார்? அதாவது ஜீன் சமநிலை கோட்பாடுன்னு சொல்லுவோம். அதை கூறியவர் யார்? ஆப்ஷன் 3 பிரிட்ஜஸ். ஆப்ஷன் 3 பிரிட்ஜஸ்.